ஸ்ரீ குருபியோ நமக. சுந்தரகாண்டம் 10வது சர்க்கம். மண்டோதரியை காணுதல். வடிகத்தால் செய்யப்பட்டு தங்கத்தாலும் தந்தத்தாலும் இழைக்கப்பட்டு வைரம் மற்றும் பல கற்கள் பதிக்கப்பட்டிருந்த ஒரு கட்டிலை ஹனுமான் பார்த்தார். அதன் மீது போடப்பட்டிருந்த மெத்தைகள், விரிப்புகள், தலையணைகள் ஆகியவற்றிலும் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. மொத்தத்தில் சொர்க்கலோகத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்டிலை போலவே தோன்றியது. தங்க வேலைப்பாடுகள் மிகுந்து சூரியன் போல் ஜொலித்த நாற்காலி ஒன்றும் அங்கே இருந்தது. ஓய்வெடுக்க தேவையான எல்லா வசதிகளும் அதில் அமைக்கப்பட்டிருந்தன. அதன் அருகில் மலர் வளையங்களால் அலங்கரிக்கப்பட்டு சந்திரன் போல் தோற்றமளித்த ஒரு வெள்ளை நிற குடை இருந்தது. கட்டிலை சுற்றி எல்லா பக்கங்களிலும் சாமரம் வீச தயாராக பணிப்பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். பல வகை ஊதுவத்துகளின் மனம் எங்கும் பரவியிருந்தது. கட்டிலின் மீது விலையுயர்ந்த கம்பளங்களும் தோலினால் செய்யப்பட்ட விரிப்புகளும் விரிக்கப்பட்டிருந்தன. கட்டிலை சுற்றிலும் உயர் ரக மலர்களால் ஆன மாலைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. கட்டிலின் மீது ஆடம்பரமான படுக்கையில் படுத்து ஆழமான உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த ராவணனை அனுமான் பார்த்தார். அவன் உடல் கார்மேகம் போல் கருத்திருந்தது. அவன் கண்கள் சிவந்திருந்தன. அவன் கைகள் நீளமாக இருந்தன. அவன் அணிந்திருந்த உடையின் ஓரங்கள் தங்கத்தால் வேயப்பட்டிருந்தன. அவன் உடல் முழுவதும் நறுமணம் வீசிய சிவந்த சந்தனக் கலவை தடவப்பட்டிருந்தது. அவன் உடலில் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் மேகத்தின் ஊடே ஒளிவிடும் மின்னல் கீற்றுகளைப் போல் ஜொலித்தன. அழகிய தோற்றம் கொண்டிருந்த அவன் தான் விரும்பும் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி படைத்தவன். மரங்களாலும் காடுகளாலும் மூடப்பட்டிருக்கும் மந்திரமலையைப் போல் இருந்தது அவன் தோற்றம். அரக்கர்களுக்கு ஊக்கமளிப்பவனாகவும் அரக்கர்குல பெண்களால் விரும்பப்பட்டவனாகவும் இருந்த அந்த ராவணன் களைப்பாக தென்பட்டான். போதையூட்டும் பானங்களை அருந்தியிருந்தாலும் அவன் போதையில் இருந்தவனாக தோன்றவில்லை. நாகப்பாம்பு சீறுவது போல மூச்சு விட்டு கொண்டிருந்த ராவணனை நெருங்கிய ஹனுமான் முதலில் பயந்து போனது போல் பின்வாங்கினார். அதன் பிறகு சில படிகள் ஏறி ஒரு மேடை மீது நின்று ராவணனை கவனித்தார். ராவணனின் படுக்கை ஒரு பரந்த ஏரியைப் போலவும் அதன் மீது படுத்திருந்த ராவணன் அந்த ஏரியில் படுத்திருந்த ஒரு யானையைப் போலவும் தோற்றமளித்தான். அவனது பலம் பொருந்திய கைகளை பார்த்தார் ஹனுமான். அவன் தனது புஜங்களில் தங்க வளையல்கள் அணிந்திருந்தான். இந்திரனின் கொடிக்கம்பம் போல் தோற்றமளித்த அவன் பரந்த தோள்களில் ஐராவதத்தின் தந்தம், இந்திரனின் வஜ்ராயுதம், திருமாலின் சக்கரம் ஆகியவை ஏற்படுத்திய வடுக்கள் மிகுந்திருந்தன. அவன் தோள்கள் வலுவாகவும் அளவாகவும் அழகாகவும் தோற்றமளித்தன. அவன் கைகள் அழகான விரல்களையும் அதிர்ஷ்ட ரேகைகளையும் கொண்டிருந்தன. அவன் கைகளின் முழு தோற்றம் இரும்புத்தடியை போலவும் யானையின் தந்தத்தை போலவும் இருந்தது. 2 5 தலை நாகங்கள் படுக்கையில் படித்திருப்பது போல தோற்றமளித்தன. அவன் கைகளில் முயல் ரத்தம் போன்ற சிவந்த நிறத்தில் நறுமணம் வீசும் உயர் ரக சந்தனக் கலவை பூசப்பட்டிருந்தது. பலம் கொண்ட கைகளை கொண்ட பெண்களால் அவன் கைகள் பதமாக அழுத்தப்பட்டிருந்தன. அந்த கைகள் பல யட்சர்கள், பன்னகர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள் மற்றும் தானவர்களை கண்ணீர் விட்டு அழ செய்திருக்கிறன. மலை போல தோற்றம் கொண்ட ராவணனின் கைகள் மந்திரமலையின் 2 சிகரங்களைப் போல விளங்கின. ராவணனின் மூச்சுக்காற்றின் மனம் மா, புன்னாகம் மற்றும் பகுள மலர்களின் நறுமணத்துடன் அவன் உட்கொண்ட உணவு வகைகள், மதுபானங்கள் ஆகியவற்றின் மனமும் சேர்ந்த கலவையாக இருந்தது. அவனுடைய பரந்த முகத்திலிருந்து வெளிப்பட்ட மூச்சுக்காற்று அந்த அறை முழுவதும் நிரம்பியிருந்தது. முத்துக்களாலும் வைரங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட மகுடம் அவன் தலையில் இருந்தது. அவன் காதணிகளின் ஜொலிப்பால் அவன் முகம் பிரகாசமாக காணப்பட்டது. முத்து மாலைகளாலும் சிவந்த சந்தனக் கலவையாலும் அலங்கரிக்கப்பட்ட அவன் மார்பு பரந்தும் உறுதியாகவும் காணப்பட்டது. அவன் மார்பின் மீது போடப்பட்டிருந்த உயர்ந்த ரக வெள்ளை பட்டாடை கலைந்திருந்தது. மஞ்சள் நிற பட்டாடையை அவன் அணிந்திருந்தான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. கருப்பு உளுந்து குவிக்கப்பட்டது போல் இருந்தது அவனுடைய தோற்றம். அவன் மூச்சு நாகத்தின் சீற்றம் போல் இருந்தது. கங்கைக்குள் மூழ்கி குளித்துக் கொண்டிருந்த யானையைப் போல அவன் தோற்றமளித்தான். 4 தங்க விளக்குகள் அவன் தோற்றத்தை எடுத்து காட்டின. மின்னல் கீற்றுகளால் ஒளியூட்டப்பட்ட மேகம் போல் அவன் காட்சியளித்தான். அவனது மனைவிமார்கள் அனைவராலும் நேசிக்கப்பட்டவன் அவன். மேலே விவரிக்கப்பட்டவாறு தோற்றமளித்த அந்த ராட்சத அரசனையும் அவன் கால்மாட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அவன் மனைவிகளையும் அனுமான் பார்த்தார். ஒளி வீசிய காதணிகளையும் வாடாத மலர்களையும் அணிந்திருந்த பெண்களை அனுமான் பார்த்தார். நாட்டியத்தில் தேர்ந்த சில பெண்களும் தாள இசைக்கருவிகளை வாசிக்கும் திறன் பெற்ற சில பெண்களும் அங்கே அமர்ந்திருந்தனர். அரிய ஆபரணங்களை அணிந்திருந்த சில பெண்கள் ராவணனின் தோல் மீதும் மடி மீதும் சாய்ந்திருந்தனர். அவர்கள் கைகளில் தங்கத்தால் செய்யப்பட்ட கங்கணங்களையும் காதுகளில் வைரம், வைடூரியம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட காதணிகளையும்
கண்டார் ஹனுமான். விண்மீன்களால் வானம் ஒளியூட்டப்பட்டது போல் அந்த பெண்கள் அணிந்திருந்த அழகிய காதணிகளாலும் நிலவை ஒத்த அவர்கள் முகங்களாலும் அந்த அறையே ஒளிபெற்று விளங்கியது. நாட்டியம் அறிந்த ஒரு பெண் நாட்டிய முத்திரை பதிப்பது போன்ற தோற்றத்தில் தன் உடலை வைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தாள். வீணையை தன் மார்பில் சாய்த்தபடி மற்றொரு பெண் உறங்கிக் கொண்டிருந்தாள். இன்னொரு பெண் தனது தாளவாத்திய கருவியை குழந்தையை அணைப்பது போல் அணைத்தபடி படுத்திருந்தாள். மற்றொரு பெண் மிருதங்கத்தை இறுகத் தழுவியபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். மற்றொரு பெண் மத்தளத்தை பக்கவாட்டில் அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். மற்றொரு பெண் திண்டிமம் என்ற இரட்டை தாள வாத்திய கருவியை இருபுறமும் அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். தாமரை விழி நங்கை ஒருத்தி ஒரு பெரிய முரசை இறுக அணைத்தபடி மிகுந்த களைப்புடன் உறங்கிக் கொண்டிருந்தாள். இப்படி பல பெண்கள் ராவணனின் அந்தப்புரத்தில் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். இவர்களிடமிருந்தெல்லாம் விலகி அலங்கரிக்கப்பட்ட கட்டில் ஒன்றில் படுத்திருந்த ஒரு அழகிய பெண்ணை ஹனுமான் பார்த்தார். தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்கள், ரத்தனங்கள் ஆகியவற்றால் செய்யப்பட்ட அணிகலன்களை அவள் அணிந்திருந்தாள். அவள் அழகு அந்த அரண்மனைக்கே அழகு சேர்ப்பதாக இருந்தது. எல்லோருக்கும் பிரியமானவளான அந்த தங்க நிற மங்கை வேறு யாரும் இல்லை, அந்த அரண்மனை அந்தப்புரத்தின் ராணியான மண்டோதரிதான். அவள் அழகு, இளமை, மேன்மையான தோற்றம் ஆகியவற்றை வைத்து முதலில் அவளை சீதை என்று எண்ணி வாயுபுத்திரர் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். குரங்குகளின் இயல்பை பின்பற்றி தன் வாளை முத்தமிட்டும் கைகளை தட்டியும் நடனமாடியும் ஒவ்வொரு தூணாக ஏறி குதித்தும் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய் ஜெயராம். 10வது சர்க்கம் நிறைவடைந்தது. 11வது சர்க்கம் தொடரும்.